இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா பகிர்வின் வடிவயம் தலைவா மன்னா பொழிந்திட நீவா பகிர்வின் வடிவயம் தலைவா மன்னா பொழிந்திட நீவா உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா போர்வையின் சிறையினில் வாழ்ந்திடும் மனிதரில் எழுந்துவா சாதிய திரையினில் ஒளிந்தவரில் சமநிலை குணர்ந்திட எழுந்துவா உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா பார்வை இருந்தும் குருடராய் தவறிடும் பலரிடம் எழுந்துவா பார்வை இருந்தும் குருடராய் தவறிடும் பலரிடம்
மறந்தவரில் உம் இரக்கத்தை பொழிந்திட நீவா. உம்மை மறந்தவரில் உம் இரக்கத்தை பொழிந்திட நீவா. உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. கருணையின் உருவயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா. கருணையின் உருவே மீவா, கவலைகள் தீர்த்திட நீவா. பகிர்வின் வடிவேயம் தலைவா, மன்னா பொழிந்திட நீவா. அறிவின் வடிவேம் தலைவா, மன்னா பொழிந்திட நீவா. உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. கருணையின் உருவயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா. மார்க்கு நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, மதிமயங்கி இருக்கிறார் என்ற வார்த்தை எப்படி புரிந்து கொள்வார்கள் எனக்கு எது தெரியவில்லை. கிரிக்கெட் போட்டியில் ஒரு பந்து வீச்சாளர் சற்று வித்தியாசமான முறையில் ஆனால் விதிகளுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு வீசினார் என்றால் கிரிக்கெட் வாரியம் உடனே அவரை வேறுபடுத்தி அவரின் வாழ்வையும் அந்த விளையாட்டையும் கேள்விக்குறியாக்கி விடுகிறார்கள். பங்குல ஒரு பங்கு சாமியார் ஒரு வித்தியாசமாக திருச்சபைக்கு கட்டுப்பட்டு உட்பட்டு படைப்பாற்றலோடு செய்தா இவன் இப்படித்தான் என்று முத்திரை குத்தி விடுகிறார்கள். இது அநியாயமல்ல, இது அற்புடியமல்ல, அக்கிரமல்லவா இது என்று உள்ளதை உள்ளபடி சொன்னால் நம்மளெல்லாம் ஒரு சைஸா கூட பார்ப்பாங்க. சமுதாயத்தின் அவல நிலைகளை தனி ஒருவர் வித்தியாசமான முறையில் அல்லது ஊடக உதவியினால் இப்படிப்பட்ட பிரேயர் மூலமாக கொஞ்சம் காட்டமாக எடுத்துரைத்தான் என்றால் இவன் இந்த சாமியாருக்கே லாயக்கில்லை, இவன் திருச்சபைக்கு லாயக்கில்லை, சமுதாயத்துக்கு லாயக்கில்லை, குடும்பத்துக்கு லாயக்கு கிடையாது என்று அவனை வேறுபடுத்தி காட்டி இயற்கை ஏதோ கூட வைக்கிறார்கள். அப்படின்னா சாகடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அவல நிலைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிலை இருக்கிறது என்று இன்று நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவை அனைவருமே ஒரு சைஸாகவே பார்த்தார்கள். ஏனென்றால் ரோமி பேரரசு எதிர்க்கிறார், உணவு இன்றி வருகின்றவர்களின் பசித்து இருக்கிறார், நோயினால் வருகின்றவர்களுக்கு நலம் கொடுக்கிறார், எளிய மக்களுக்கு எளிமையான முறையிலே போதிக்கிறார், இறுதியிலே ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லத்திலே சென்று இன்புற உணர்கின்றார், உண்கின்றார். இத்தகைய செயல்பாடுகள் மற்றவர்களால் செய்ய முடியவில்லையே. இயேசு இத்தகைய செயல்பாடுகள் அனைத்தையுமே கடவுளின் வல்லமையினால் செய்து காட்டினார். அதனால்தான் மதி மயங்கியவர் என்ற முனைவர் பட்டத்தினை இந்த சமூகம் அவருக்கு அளித்திருக்கிறது. நமது மத்தியிலும் நல்ல காரியங்களை செய்கின்றவர்களை வேறுபடுத்தி பார்க்கிற கூட்டம் நிறைய இருக்கிறது. இயேசு தமது வாழ்நாளில் எந்த அளவுக்கு பாராட்டு புகழ்ச்சியும் வணக்கமும் பெற்றாரோ அந்த அளவுக்கு இகழ்ச்சியும் புரிதலின்மையும் அவதூறு பெற்றுக்கொண்டார் என்பது உண்மை. அந்த உண்மையை மார்க்கு அச்சமின்றி எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நற்செய்தி அறிவிப்பாளரின் இறைவாக்கினரின் போராளியின் பணியில் எதிர்ப்புகளும் ஏளன விமர்சனங்களும் எழத்தான் செய்யும். அதையெல்லாம் தூசி என புறந்தள்ளிவிட்டு பணி தொடர வேண்டும். யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிரான உதறிவிடுகிறோம் என்று சொல்லி நமது பணியை தொடர சீடரை பணித்தார் அல்லவா? அதே மனநிலையை இயேசுவும் கொண்டிருந்தார் என்று
காட்டுவதற்காகத்தான் மார்க் நற்செய்தியாளர் இதை எழுதியிருக்க கூடும். இரண்டாவது, எந்த குற்றமும் குறையும் இல்லாத இயேசுவுக்கே இத்தகைய அவதூறுகள் நிகழ்ந்தன என்றால் நாம் எம்மாத்திரம் என்று இயேசுவின் சீடர்கள் நாம் உணர வேண்டும். அந்த சீடர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கின்றார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என இயேசுவே உரைக்கவில்லையா? எனவே நமது வாழ்வில் நாம் சந்திக்கின்ற அவதூறுகள் பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம் என்று நமக்கு சுட்டிக்காட்ட மார்க் நற்செய்தியாளர் பயம் இல்லாமல் எழுதியிருக்கக்கூடும். எனவே யாராவது நம்மை பற்றி ஏளனமாகவோ அவதூறாகவோ பேசினால், நன்மை செய்கிற பொழுது, நேர்மையாக இருக்கிற பொழுது, வெளிப்படையாக சொல்கிற பொழுது, செய்கிற பொழுது, திட்டமிடுகின்ற பொழுது யாராவது பேசினால், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிடம் இருக்கட்டும் என்னும் பவுலடியாரின் அறிவுரையை நாம் மனதிலே கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு தூய பிரான்சிஸ் சலேசியாரின் விழாவை கொண்டாடுகிறோம். 2 காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில, ஒன்று தாழ்ச்சி, இன்னொன்று இயற்கையில் இறைவனை காணுகிற ஒரு போக்கு. தன்னுடைய உள்ளத்திலே தாழ்ச்சி, செயலிலும் தாழ்ச்சியோடு விளங்கினார். இதுதான் உண்மை. நீதிமொழி புத்தகம் 18:12 சொல்லப்படுகிறது, நிறைய மனிதர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கினார். காரணம், மேன்மையடைய தாழ்ச்சியே வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தாழ்ச்சியோடு இருக்கிற போது அது இறைவனால் மேலும் மேலும் உயர்த்தப்படுவோம் என்பது உண்மை. அதான் வரலாறு, அதான் அனுபவம். நான் கனிவும் மன தாழ்மை உடையவர் ஆகவே நுகத்தை உங்கள் மேல் இறக்கி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுவாகத்தான் இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புனிதரை போல தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கடைபிடித்து வாழ முயற்சி எடுத்து பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டம்தான். தம்மை தாமே தாழ்த்துகின்றவர் இவர் உயர்த்தப்படுவார் என்பார் இயேசு. மேலே சொல்லப்பட்ட நிகழ்வில் மகானும் சரி, நம் புனித பிரான்சிஸ் சலேசியாரும் சரி, தாழ்ச்சிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள். வாழ்ந்து காட்டுவோம், பார்ப்போம், முயற்சி எடுப்போம், உயர்த்தப்படலாம். இரண்டாவது, பிரான்சிஸ் சலேசியார் தான் படித்த போதும் குருவாக மாறிய பிறகும் சரி, இயற்கையில் இறைவனை காணுகிற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டார். இதனை அவர் தன்னுடைய இன்ட்ரோடக்ஷன் டு டிவோட் லைஃப், ட்ரீஸ்டைஸ் ஆன் தி லவ் ஆஃப் காட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்சஸ் என்ற புத்தகங்களிலே எழுதியிருப்பதை நம்மால் காண முடியும். எனவே நம்மால் முடிந்த வரைக்கும் இயற்கையில் இறைவனை காணுகிற, எளிமையாக தாழ்ச்சியாக பணி செய்கிற வாழ்கிற ஒரு பழக்கத்தை, ஒரு கலாச்சாரத்தை நம் யாவருக்கும் கடவுள் தருமாறு இந்த நாளில் சிறப்பாக வேண்டுமும். அதே வேளையிலே பல நேரங்களிலே தேர்வுக்காக தயார் பண்ணுகின்ற பிள்ளைகளுக்காக இந்த நாட்களில் நாம் விசேஷ விதமாக ஜெபிப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. பணி வாழ்வின் அனைத்தையும் அரை குவல்களையும் துணியோடு ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை போலவே நாங்களும் கொஞ்சமேனும் இழிவுரைகளை புறக்கணித்து பணித்தொடர ஆற்றல் தாரும். இந்த நாட்களில் ஆங்காங்கே உடல் உள்ள நோய்களால் அவதிப்படுகிற மக்களை உடைய கண் பார்வையிலே கொண்டு வருகிறோம். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை உடைய கண் பார்வையிலே கொண்டு வருகிறோம். பிரசவத்துக்காக, சுகப்பிரசவத்துக்காக தங்களை தயாரித்துக் கொள்கிற பிள்ளைகளை உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். முதியோர் இல்லங்களிலே கஷ்டப்படுகிற முதியோர்களை உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். ஏழை எளிய இல்லாத இயலாத மக்களை பாதத்திலே கொண்டு வருகிறோம். யாவருக்கும் நிறைவான வாழ்க்கை பெற்றிட தேவையான ஆசீர்வாதங்களை புனித சலேசியார் மூலமாக தாரும். ஆமேன். உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே.
உயிராய் நீருக்க உறவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உள்ளமாய் நீருக்க உணர்வாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே அன்பாய் நீருக்க அதுவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே அருளாய் நீருக்க அதனால் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே ஒளியாய் நீருக்க விழியாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே மொழியாய் நீருக்க வழியாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே கண்ணுக்குள் நீருக்க கனிவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே என்னில் நீருக்க உன்னில் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாய் மரியே, எம் வாழ்வின் மாதிரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா, அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே, உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா,
மாமரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே மாமரியே உயிருக்கு மருந்தாகவா எம் உறவுக்கு உயிராகவா அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.